17 பார்க்குறோம். திவ்யா லிமிடெட் allotted 10,000 equity shares of rupees 10 each at a premium of rupees 2 per share. ஓகேங்களா, இது வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. திவ்யா லிமிடெட் allot 10,000 லிமிடெட் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸு 10 rupees ஈச் அட் ப்ரீமியம் வந்து 2 rupee. ஓகேங்களா, டோட்டல் வந்து 12 rupeesக்கு. ஓகேங்களா, ப்ரீமியம் ஆஃப் rupees 2 per share to applicants of 14,000 shares on a pro rata basis. For 14,000 shares அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரோ ரேட்டா பேசிஸில் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. தி எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வில் பி அட்ஜஸ்டட் டுவோர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி. தி எக்ஸஸ் பணம் அப்ளிகேஷன் மணி 4,000 எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்திருக்கா, அதனுடைய அப்ளிகேஷன் மணி வந்து அலாட்மெண்ட் மணிக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. தி அமௌண்ட் பேயபிள் வாஸ் rupees 2 on application money 2 rupees, rupees 5 on allotment money 5 rupees. அதுக்குள்ளே தான் இன்க்ளூடிங் ப்ரீமியம் 2 rupees சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, அப்போ அலாட்மெண்ட் மணி வந்து மொத்தம் 5 rupees, அதில் இன்க்ளூடிங் எது சேர்ந்துருக்குன்னா ஷேர் ப்ரீமியம் வந்து 2 rupees சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, அண்டு 3 on ஃபஸ்ட்டு கால் அண்டு 2 on ஃபைனல் கால். ஃபஸ்ட்டு கால் மணி 3 rupees, ஃபைனல் கால் மணி 2 rupees. அப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் 2, அலாட்மெண்ட் 5 7, ஃபஸ்ட்டு கால் மணி 3 10 + 2 ஃபைனல் கால் 12 டோட்டலாக வந்துருச்சு. 2 rupees ப்ரீமியம். பிகாஸ் a shareholder failed to pay the first call and final call on his 300 shares. இந்த விகாஸ்ங்கிறவர் மட்டும் அவர் 300 ஷேருக்கு ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் பே பண்ணலை. அந்த ஆல் த ஷேர்ஸ் வேர் ஃபர்ஃபிட்டட். இந்த 300 ஷேர்ஸும் ஃபர்ஃபிட் பண்ணிவிட்டு அண்ட் அவுட் ஆஃப் தம் 200 ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூடு. அதில் 200 ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க rupees 9 per share. ஓகேங்களா, rupees 9க்கு விற்கிறாங்க. பாஸ் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் திவ்யா லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ். முதல்ல எவ்வளோ அப்ளிகேஷன் மணி 10,000 ஈக்விட்டி ஷேருக்கு 14,000 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ப்ரோ ரேட்டா பேசிஸில் 10,000 தான் அலாட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ 14,000க்கு பேங்க்கில் பணம் வந்திருக்கும். அப்ளிகேஷன் பணம் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 14,000 × 2 ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்னு கிரெடிட் பண்ணணும். 28,000 கிரெடிட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் நரேஷனில் அப்ளிகேஷன் மணி ஃபார் 14,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு. இது அப்படியே ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணியை வந்து 10,000க்குரிய அப்ளிகேஷன் மணியை மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிடணும். ஓகேங்களா, இப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனை டெபிட் பண்ணணும். 10,000 × 2, அப்போ 20,000 மட்டும் எங்கே மாற்றணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிடணும். இந்த அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். இது இஷ்யூ 10,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூட பண்ணியிருக்காங்க. அந்த இஷ்யூ கூடிய அந்த அப்ளிகேஷன் மணி மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிடணும். பேலன்ஸ் மொத்தம் பாருங்கள், அப்ளிகேஷன் மணி 28,000 வாங்கியிருக்கோம். இதில் 20,000 ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றியாச்சு. ப்ளஸ் 8,000 இருக்கா. அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 4,000 × 2 8,000 டெபிட் பண்ணி இந்த அலாட்மெண்ட் மணிக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இந்த இப்போ 4,000 ஷேரோட அப்ளிகேஷன் மணி அப்போ 2 rupees, அப்போ 8,000 rupees இருக்குது. இந்த 8,000 rupees வந்து அலாட்மெண்ட் மணிக்கு யூஸ் பண்ண சொன்னதுனால அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்னு கிரெடிட் பண்ணணும். இந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 4,000 × 2 8,000 டெபிட் பண்ணி டு கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்னு கிரெடிட் பண்ணணும் 8,000க்கு. நரேஷனில் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணிக்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி, அதாவது மொத்தம் 14,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 10,000 ஷேர் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 10,000 ஷேர் அப்ளிகேஷன் மணியை மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிட்டு 2020 பேலன்ஸ் 8,000 ஷேர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கா. இந்த 4,000 ஷேர் தான் எக்ஸஸ் இன்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி 2 rupees 8,000 வந்து எங்கே மாற்றிக்கணுமா? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கணும். அட்வான்ஸை அட்ஜஸ்ட் மாற்றி வச்சுக்கிற மாதிரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு. அடுத்து இப்போ அலாட்மெண்ட் பண்ணி டியூ போடணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு தான் டியூ டெபிட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு டெபிட் பண்ணணும்னா அலாட்மெண்ட் மணி வந்து 5 rupees 5 on அலாட்மெண்ட். இதில் தான் ப்ரீமியம் வந்து 2 rupees சேர்ந்துருக்கு. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுன்னு டெபிட் பண்ணிவிட்டு 10,000 × 5 50,000 டெபிட் பண்ணிவிட்டு அதில் ஷேர் கேபிட்டலுக்கு அந்த 3 rupees மாற்றி விடணும். நான் அலாட்மெண்ட்டில் 2 rupees ஷேர் ப்ரீமியம் இருக்கிறதுனால பேலன்ஸ் அந்த 3 rupees மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கு 10,000 × 3 ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிட்டு அந்த 2 rupees செக்யூரிட்டி ப்ரீமியத்துக்கு கிரெடிட் பண்ணணும். 10,000 × 2. ஓகேங்களா, மொத்தம் 5 rupees ஷேர் ப்ரீமியம் 2 rupees சேர்ந்துருக்கிறதுனால டு செக்யூரிட்டி ப்ரீமியம் இன்ட்டு 10,000 ஷேருக்கு 2 rupees மூலம் 10,000 × 2
20,000 செக்யூரிட்டி பிரீமியத்துக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு அந்த 3 rupees வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றிடணும். 10,000 into 3 30,000. டோட்டலாக ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டை 5 rupeesக்கு டெபிட் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 3 rupeesக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பிரீமியத்துக்கு இந்த 2 rupeesக்கு கிரெடிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேங்க்கில் போகும்போது பேங்க்கில் இப்போ ஷேர் அலாட்மெண்ட் மணி வரும். எவ்வளோ கலெக்ட் ஆகும்னா ஏற்கனவே அலாட்மெண்ட் மணிக்காக 8,000 நம்ம வாங்கிட்டோம் அப்ளிகேஷன் மணிலேருந்து. இப்போ பேலன்ஸை தான் இப்போ வாங்கணும். அப்போ மொத்தம் அலாட்மெண்ட் மணி 50,000 வர வேண்டியதில் அந்த 8,000 கழிச்சிட்டு 42,000 வந்து பேங்க் டெபிட் பண்ணி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுன்னு கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 42,000 டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் கிரெடிட் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுன்னு போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், இப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் மணி டியூ போடணும். ஃபஸ்ட்டு கால் மணி 3 rupees 10,000 into 3 ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் 10,000 into 3 30,000 போட்டுட்டு கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கால் மணி டியூ. ஃபஸ்ட்டு கால் மணி டியூக்கு என்ன என்ட்ரினா ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலை டெபிட் பண்ணி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு கால் 3 rupees 10,000 into 30,000 கிரெடிட் டு 30,000. அடுத்து பேங்க்கில் பணம் வரும்போது என்னன்னா ஒரு 3,000 ஷேர் மட்டும் ஃபஸ்ட் கால் மணி பே பண்ணலை, ஃபைனல் கால் மணியும் பே பண்ணலை. ஓகேங்களா? ஒருத்தர் அப்போ அது பிகாஸுங்கிற ஒரு 300 ஷேர்ஸ்க்கு ஃபஸ்ட் கால் மணியும் பே பண்ணலை, ஃபைனல் செகண்ட் கால் மணியும் பே பண்ணலை. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கால் மணியில் 300 தவிர மிச்சம்லாம் நமக்கு வந்ததாக அர்த்தம். அப்போ 10,000ல் 300 கழிச்சிட்டோம்னா 9,700 into 3 அப்போ 29,100 வந்து பேங்க் டெபிட் பண்ணிட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலை கிரெடிட் பண்ணணும். இங்கே ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் டெபிட்டில் இருக்குது, இங்கே கிரெடிட் ஆயிரும். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் மணி கிரெடிட் ஆயிரும். ஏன்னா 300 ஷேருக்கு மட்டும் ஃபஸ்ட் கால் மணி வராது. ஓகேங்களா? நரேஷனில் ஃபஸ்ட்டு கால் மணி ரிசீவ்டு ஃபார் 9,700 ஷேர்ஸ். அடுத்து பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் காலுக்கு என்ட்ரி போடுங்க. ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலில் என்ட்ரி போட்ட மாதிரி தான் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 10,000 into அது 2 rupees ஃபைனல் கால், அப்போ 20,000 கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 20,000. நரேஷனில் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதுக்கு பணம் வரும்போது 300 ஷேர்ஸ்க்கு வராது, 300 into 2 ஓகேங்களா 600 வராது. பேலன்ஸு பேங்க் அக்கௌண்ட் 9,700 into 2 போட்டோம்னா 19,400 தான் வரும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 19,400 டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கிரெடிட் பண்ணிடணும். 19,400. நரேஷனில் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு ஃபார் 9,700 ஷேர்ஸ். இப்போ அதை பர்ஃபிட் பண்ண போகிறாங்க. அதே 300 ஷேரை பர்ஃபிட் பண்ணுறாங்க. பர்ஃபிட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 300 ஷேருக்கு ஃபுல்லி கால்டப்புக்கு டெபிட் பண்ணணும். அப்போ ஃபுல்லி கால்டப் 10 rupees கால்டப் பண்ணுறதுனால 300 ஷேரை பர்ஃபிட் பண்ணுறதுனால 300 into 10க்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணோம்னா 3,000 டெபிட் ஆகும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். கிரெடிட் என்ன போடணும்? ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் மணி எவ்வளோக்கு பே பண்ணலை? 300 ஷேருக்கு 3 rupees ஃபஸ்ட்டு கால் மணி பே பண்ணலை, அதையும் கிரெடிட் பண்ணணும் 900. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் 300 ஷேருக்கு 2 rupees பே பண்ணலை, அதுவும் கிரெடிட் பண்ணணும் 600. பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணி முடித்தாங்க? மற்ற பே பண்ணி முடித்ததெல்லாம் ஷேர்ஸ் பர்ஃபிட்டடான கூடன்னு வச்சிடணும். அப்போ மொத்தம் வந்து 5 rupees பே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 300 into 5 வந்து 1,500. அதுதான் நமக்கு ஷேர்ஸ் பர்ஃபிட் கிரெடிட். இந்த 300 ஷேர்ஸை பர்ஃபிட் பண்ணுறதுனால வர இன்கம் வந்து அதை ஷேர்ஸ் பர்ஃபிட்டடாக கிரெடிட் பண்ணிட்டாங்க. திரும்ப பாருங்கள், 300 ஷேர் ஃபுல்லி கால்டப்புக்கு 10 rupees மல்டிப்ளை பண்ணி 3,000 டெபிட் பண்ணிவிட்டு டூ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் மணி 300 ஷேர் பே பண்ணாததை கிரெடிட் பண்ணிடுங்க 900க்கு. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணாததை 300 into 600 கிரெடிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் அது இன்கம் இந்த ஷேரை பர்ஃபிட் பண்ணுறதுனால. ஏன்னா ஒரு வந்து மொத்தம் டோட்டல் 10ல் இந்த 5 rupees பே பண்ணால் 5 rupees பே பண்ணிட்டார். அப்போ 300 into 5 வந்து 1,500 இன்கம் இந்த ஷேர்ஸ் பர்ஃபிட்டடாக கிரெடிட் பண்ணிடுங்க. நரேஷனில் ஃபர்ஃபிச்சர் ஆஃப் 300 ஷேர்ஸ் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கால். ஃபஸ்ட்டு கால் மணி செகண்ட் கால் மணி பே பண்ணாதனால 300 ஷேர்ஸை பர்ஃபிட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து பாருங்கள், ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது 9 rupees யூஸ் 200 ஷேர்ஸ் மட்டும் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் 200 into 9 1,800 டெபிட் பண்ணணும். 1,200 பாருங்கள், 1000 பேங்க் அக்கௌண்ட்டில் 200 into 9 வந்து 1,800 டெபிட் பண்ணணும். அதுக்கடுத்து ஷேர் கேபிட்டலை என்ன செய்யணும்? 10 rupees கால்டப் பண்ணல 10 rupees கிரெடிட் பண்ணிடணும். அப்போ 200 into ஷேர் கேபிட்டல் கிரெடிட் வாங்க 200 into 10 2,000 கிரெடிட் பண்ணணும்.
ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்னாச்சு 200 × 10 வந்து 2000க்கு கிரெடிட் பண்ணணும். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். 1000 அந்த 2000 ஷேருக்கு 1800 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் லாஸ், அதை ஷேர்ஸ் பர்ஃபிட்டடாக லெஸ் டெபிட் பண்ணணும். இந்த 200 நமக்கு லாஸ்னால் இப்போ 2000 ஷேர் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், கலெக்ட் பண்ணியிருக்கோம், 1800 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம், 9 rupees தான் ஒத்துருக்கோம் 10 rupees ஷேரை. அதனால் ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் வந்து 200 லாஸ் நமக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து 1 ரூபி நமக்கு லாஸு. ஓகேங்களா? இப்போ 200 × 1 ரூபி லாஸு. 200 ஷேர்ஸ் பர்ஃபிட் டெபிட் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், இது வந்து 300 ஷேரை பர்ஃபிட் பண்ணது, இது 200 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணது. அப்போ இதில் 300லேருந்து 300க்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு 1500. அப்போ 200க்கு எவ்வளோ இன்கம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒர்க்கிங் நோட்டை பாருங்கள். அமௌண்ட் பர்ஃபிட்டட் 300 ஷேருக்கு வந்து 1500 இன்கம். அதை 200 ஷேருக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 300 ஷேருக்கு 1500னா 200க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1000 rupees ப்ராஃபிட் வரும். அதுதான் ப்ளஸ் பர்ஃபிட்டட் அமௌண்ட். 200 ஷேரை பர்ஃபிட் பண்ணியிருந்தோம்னா 1000 rupees தான் நமக்கு இன்கம் கிடச்சிருக்கும். அதில் 200 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆச்சு நமக்கு 200 rupees நமக்கு லாஸ் ஆச்சு. பாருங்கள், 200 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணும்போது லாஸ் ஆனது இந்த 200. அதனால் இந்த 200 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த 800 தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றணும். ஓகேங்களா? இப்போ ஷேர்ஸ் பர்ஃபிட்டடை டெபிட் பண்ணி ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் அக்கௌண்ட்டை 800க்கு டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும் 800 rupeesக்கு. திரும்ப பாருங்கள், ஷேர் பர்ஃபிட்டட் அக்கௌண்ட்டை 800க்கு டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணி 800. நரேஷனில் ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் 200 பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துடணும். ஓகேங்களா? என்ன பாருங்கள், இது வந்து 300 ஷேருக்கு 1500 ப்ராஃபிட்னா 2000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் இன்கம் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த 1000. அப்போ 200 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது 200 லாஸ் வந்துருக்கு. அந்த லாஸ் 200 கழிச்சிட்டோம்னா 800 தான் கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றணும். அதான் ஷேர்ஸ் பர்ஃபிட்டடை டெபிட் பண்ணி டு கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? இது பெரிய சம்மை. திரும்ப பாருங்கள். நிறைய என்ன செய்யணும், ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ 200 பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.